பெண்களை நான் கண்டறியே அப்படி இல்லையே அத்தோடு அது இருந்துவிடும். ஆமா, இருக்கக்கூடியான நோய் எடுக்க முடியாது. அது முட்டி அது வெடித்து அது இருக்கக்கூடிய முத்தாடு சென்றுவிட்டால் அந்த மூதினும் அத்தோடு அது ஆட்கால முடிந்து அதுவும் பற்றி எழுந்து அனுப்பிவிடும். ஆமா, அதே போன்று இருக்கபடியான கதிரேன்னு சொல்லபடியான வாழை இருக்கிறது. ஒரு முறை குளத்தள்ளி விட்டு அது பிறகு தனக்கு தந்தனுக்காக வழிவிட்டு அது இறந்து விடும். அடுத்தபடியாக இதை போன்று இதெல்லாம் அதாவது கொண்டு கர்ப்பத்தால் அழிகிறது. மற்ற பெண்களை பார்த்து காதல் கொள்ளும் ஆடவர்கள் நான் கொண்ட கர்ப்பத்தால் அழிவார்கள் என்று அந்த அவையார் வாக்கு சர்க்கரையா? நீ எவர் சொன்னா? இதே அவையார் தான் சொல்லியிருக்காங்க. அது காதல் தரும் அந்த பெண்ணாசை கடலுக்கு அதே அவையானவன் சொல்லியிருக்கார்கள். ஒருவனுக்கு மண்ணாசை வரும், அதை ஊந்து பிறந்து சிறிது காலம் பட்டானா மண்ணாசை வரும், நகனாமி சில காலம் போடுவான், அப்புறம் வறுமையோ சில நேரத்தில் வெறுத்து விடுவார். ஆனால் கட்டையில காதல் இருக்கிற வரைக்கும் காதலை விடாது. அது காதல் தானோ? சமுத்திரத்தை விட பெரியதான். கொண்டை ஸ்தானத்தாலும் தோற்றம் மான்களை போன்றது. ஐயா, அது முன்னுகிறது. அது என்னை குறித்து சொன்ன இரண்டு கட்டி
பேசுவது இல்லாது அவரிடம் பேசுவதே தவறு அது பேசுவது மட்டும் இல்லாது என்னை பார்த்து என் அங்க வந்து எல்லாம் வர்ணிக்கின்றாய படுவாவி நான் போகணும் நடைமுறை தப்பி வேகமாய் மற்றொரு பெண்களை நாடி காதல் கொள்வது போதுமா உனக்கு இந்த புத்தகாது விருத்திகாது ஆனா தத்தி சும்மா தலைகாது இருக்கும்படியான ஒரு மன்னவர்களுக்கெல்லாம் இதை போன்று ஒரு பெண்ணை பார்த்து இச்சிப்பது இதெல்லாம் சரியான தகாதான காரியமாயிற்று இதெல்லாம் அறிந்து இப்பேற்பட்டதாயே உன் வாழ்வு விருத்தியாகும் என்றால் நினைத்துக் கொண்டு இப்பேற்பட்டது எல்லாம் செய்ய வேண்டாம் போயிடலாம் நான் நினைக்கிறேன் தோற்றம் நடக்கும் போது அதாவது அசைகிற போது மயிலை போன்றும் அதாவது என் மனதை உங்களுக்கு பதிவளித்து மீண்டும் மீண்டும் வருத்தி என்னுடன் இப்பேற்பட்ட அதமான வார்த்தை எல்லாம் பேசுகின்றாயே இதெல்லாம் கேட்பதற்கு இல்லையே பார்த்து